ஒரு ஊரில் ஒரு பணக்கார மனிதர் இருந்தார். அவர் தன் மனைவி மற்றும் மகளுடன் வாழ்ந்து வந்தார். அந்த பெண் அழகும் அன்பும் அமைதியும் நிறைந்தவள். ஒரு நாள் அந்த பெண்ணின் தாயார் இறந்து போனார். தன் மனைவி இறந்தவுடன் மறுமணம் செய்து கொண்டார் அந்த பணக்காரர். அவரது இரண்டாவது மனைவிக்கு அகத்தா, அலிசா என்று 2 மகள்கள் இருந்தனர். இருவரும் தன் தாயுடன் சேர்ந்து கொண்டு அந்த சிறு பெண்ணை கொடுமை செய்தனர். ஏய், இனிமேல் நீ வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து துணி துவைத்து சமைத்து வைக்கணும். காலை முதல் இரவு நேரம் வரை எல்லா வேலைகளையும் செய்வாள். அதனால் எப்பொழுதும் முகத்திலும் ஆடையிலும் கரியாகவே இருக்கும். இதனால் அவளுக்கு சிண்ட்ரலா என்று பெயரிட்டனர். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள் பார்த்தாயா? ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அவ்விருந்துக்கு நாட்டில் உள்ள எல்லா மக்களையும், முக்கியமாக திருமணமாகாத பெண்களை அழைத்திருந்தார். காரணம், வெகு நாளாக தன் மகன் இளவரசன் மரியோவிற்கு ஒரு நல்ல மனைவியை தேடிக் கொண்டிருந்தார். அகத்தாவிற்கும் அலிசாவிற்கும் கூட அழைப்புதல் கிடைத்தது. விருந்தென்று, சிண்ட்ரலா, சீக்கிரமா வா, எனக்கு அலங்காரம் பண்ணிவிடு. சிண்ட்ரலா இருவருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டாள். எல்லோரும் தயாரான பிறகு, நானும் உங்களுடன் விருந்துக்கு வரட்டுமா சித்தி? என்னது, நீ விருந்துக்கா? ஏன் உன்னுடைய இந்த கிழிந்த உடையை பார்த்து எல்லோரும் சிரிக்க வேண்டுமா? போ போ, உன் வேலையை பார். வீட்டில் யாருமே இல்லாததால் சிண்ட்ரலா அழுது கொண்டே இருந்தாள். எனக்கு மட்டும் இப்பொழுது உதவி செய்ய ஒரு இஷ்ட தேவதை இருந்தால். திடீரென்று ஒரு தேவதை அவள் முன் தோன்றியது. எதற்காக அழுகிறாய் மகளே? நீங்கள் யார்? நான் தான் உன் இஷ்ட தேவதை. அரசர் கொடுக்கும் விருந்துக்கு போக எனக்கும் ஆசையாக இருக்கிறது. ஆனால் என் சித்தி எனக்கு அனுமதி தரவில்லை. சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். தெய்வதை தன் மந்திர சக்தியால் ஒரு பூசணிக்காயை பொத்தேராகவும் ஒரு வெள்ளை எலியை தேரோட்டியாகவும் மாற்றியது. சிண்ட்ரலாவின் கிழிந்த உடையை ஒரு அழகிய பொன் நிறமும் வெள்ளை நிறமும் கலந்த உடையாக மாற்றியது. அவளது கால்களுக்கு கண்ணாடியால் செய்த ஒரு அழகிய செருப்பை தந்தது. மகளே, நள்ளிரவு 12 மணிக்குள் நீ திரும்பிவிட வேண்டும். ஏனென்றால் 12 மணிக்கு மேல் நீ உன் பழைய நிலைக்கு மாறிவிடுவாய். நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். விருந்தில் இளவரசன் மரியோவிற்கு எந்த பெண்ணையுமே பிடிக்கவில்லை. அப்பொழுது தேவதை போல் வந்த சிண்ட்ரலாவை பார்த்தான். உடனே அவளுடன் நடனமாட ஆரம்பித்தான். சிண்ட்ரலாவிற்கும் மரியோவிற்கும் நேரம் போனதே தெரியவில்லை. அப்பொழுது கடிகாரம் 12 மணி அடிக்க ஆரம்பித்தது. சிண்ட்ரலா அதிர்ந்து போனாள். உடனே ஓட ஆரம்பித்தாள். வழியில் தன் கண்ணாடி செருப்பு ஒன்றை தவறவிட்டாள். இதை கண்ட இளவரசன் மரியோவும் மிகுந்த கவலையுற்றான். இதை வைத்து எப்படியாவது அந்த அழகியை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நாள் மரியோ காவலர்களுடன் ஊரில் இருந்த எல்லா வீடுகளுக்கும் சென்று அந்த செருப்பு யாருக்கு பொருந்தும் என்று சோதிக்க ஆரம்பித்தார். ஆனால் அது யாருக்குமே பொருந்தவில்லை. கடைசியாக சிண்ட்ரலாவின் வீட்டிற்கு வந்தனர். நான் போடுகிறேன். சிறிதாக இருக்கிறதே. அப்படின்னா இது உங்களுடையது அல்ல. முயற்சி செய், விட்டு விடாதே. அம்மா, இது எனக்கு பெருசாக இருக்கே. எப்படியாவது உள்ளே தள்ளு அலிசா. உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்கிறார்களா? இல்லையே, எனக்கு 2 பெண்கள் தான். திரைக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்த சிண்ட்ரலா, நான் இருக்கிறேன், நான் போட்டு பார்க்கலாமா? தாராளமாக. சிண்ட்ரலா அந்த கண்ணாடி செருப்பை அணிந்தாள். அவளது அழகிய கால் அதில் சரியாக பொருந்தியது. தன் பையில் இருந்த மற்றொரு கண்ணாடி செருப்பை எடுத்து அடுத்த காலுக்கும் போட்டாள். மரியோ இப்பொழுது சிண்ட்ரலாவை கண்டு கொண்டான். உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனோ என்று பயந்தேன். என்னை திருமணம் செய்து கொள்வாயா? சிண்ட்ரலா சம்மதித்தாள். அரண்மனையில் ஒரு பெரிய திருமண விழா நடைபெற்றது. சிண்ட்ரலாவும் மரியோவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பல வருடங்களுக்கு முன்பு ஜெபட்டோ என்ற ஒரு ஏழை மனிதர் இருந்தார். மரப்பொம்மைகள் செய்து சிறுவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார். காரணம், அவருக்கு துணை யாருமே இல்லை. எனக்கு சொந்தமாக ஒரு குழந்தை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல மரப்பலகையில் ஒரு பொம்மையை செய்தார். அவரது நற்குணங்களை கண்ட ஒரு ஊதா தேவதை அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தது. ஆஹா, என்ன ஆச்சரியம்! உனக்கு பினோக்கியோ என்று பெயரிடுகிறேன். சில நாட்கள் கழிந்தன. ஜெபட்டோ தன் மகனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப விரும்பினார். அவரிடம் இருந்த ஒரே சட்டையை விற்று பினோக்கியோவிற்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தார். இனி நீ பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் நீ உண்மையாகவே மனிதன் போல வாழ முடியும். நான் போய் வருகிறேன் அப்பா. வழியில் ஒரு தந்திரமான நரியை சந்தித்தான் பினோக்கியோ. நிஜமான பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க குட்டி பயலே. அவங்க எல்லோரும் ரன்வே தீவிற்கு தான் போவாங்க. அங்கே வெறும் ஆட்டம்
பாட்டம் கொண்டாட்டம் தான். உனக்கு அதற்கு டிக்கெட் வேண்டுமா? ஆனால் என்னிடம் பணம் இல்லையே. அதனால் என்ன, உன் புத்தகத்தை தா. பினோக்கியோ மகிழ்ச்சியாக புத்தகத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டான். அப்பொழுது ஊதா நிற தேவதை அங்கே தோன்றினாள். பினாக்கியோ, நீ பள்ளிக்கூட போகவில்லையா? நான் போகிறேன் தேவதையே. பொய்யை சொன்னதும் பினோக்கியோவின் மூக்கு நீளமாகியது. அது நிற்காமல் நீளமாகி கொண்டே இருந்தது. பினோக்கியோ அழ ஆரம்பித்தான். நீ பொய் சொல்லும் போதெல்லாம் உன் மூக்கு இப்படித்தான் நீளமாக வளரும். என்ன மன்னிச்சுக்கோ தேவதையே, இனி நான் பொய் சொல்ல மாட்டேன். அதை நம்பி தேவதை அவனது மூக்கை சரி செய்தாள். ஞாபகம் இருக்கட்டும் பினாக்கியோ, ரன்வே தீவிற்கு நீ போக வேண்டாம். அது ஆபத்தானது. நீ அங்கே போனால் கழுதையாக மாறிவிடுவாய். ஆனால் பினோக்கியோ தன் தந்தை பற்றியோ தேவதை பற்றியோ கவலைப்படவில்லை. நேராக ரன்வே தீவிற்கு ஓடினான். அங்கு எங்கே பார்த்தாலும் விளையாட்டும் சாக்லேட்டும் கொட்டி கிடந்தது. ஒரு நாள் முழுவதும் விளையாடி களைப்பானான் பினோக்கியோ. அங்கிருந்த ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க குனிந்தபோது தன் நிழலை தண்ணீரில் பார்த்தான். இது நான் இல்லையே, என்னாச்சு எனக்கு? பினோக்கியோவிற்கு கழுதை காதும் வாளும் வளர்ந்திருந்தது. எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள். மீண்டும் ஊதா நிற தேவதை அங்கு தோன்றினாள். முட்டாள் பொம்மையே, நான் தான் முன்பே சொன்னேனே இந்த இடம் ஆபத்தானது என்று. போ, சீக்கிரம் போய் உன் அப்பாவை தேடி கண்டுபிடி. தேவதை தன் மந்திர சக்தியால் பினோக்கியாவின் காதுகளை சரி செய்தாள். வாளையும் மறைத்து விட்டாள். பினோக்கியோ தன் தந்தை இருந்த இடத்திற்கு ஓடி வந்தான். ஜெபட்டோ பினோக்கியோவை தேடி கடலில் போய் கொண்டிருந்தார். ஆனால் படகு கவிழ்ந்து தண்ணீரில் விழுந்தார். நீந்தத் தெரியாமல் தவித்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் தந்தையை காப்பாற்ற தண்ணீரில் குதித்தான் பினோக்கியோ. பிறகு இருவரும் கரை சேர்ந்தனர். இப்பொழுது புரிகிறதா பினாக்கியோ? உண்மையான மனிதன் என்றால் மற்றவர்களை நேசிக்கவும் அன்பு காட்டவும் தெரியணும். உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை மனிதனாக மாற்றிவிட்டது. ஆமா, பினோக்கியோ இப்பொழுது மரத்தினால் செய்த பொம்மை அல்ல, சதையும் ரத்தமும் நிறைந்த முழு மனிதனாக மாறிவிட்டான். என் ஆசை நிறைவேறிவிட்டது. தன் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஒரு சிறிய கிராமத்தில் ஜானும் அவனது மனைவி நீலும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஜான் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு அழகிய பூந்தோட்டம் இருந்தது. அதில் எல்கா என்ற ஒரு மந்திரவாதி தனியே வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் நீலுக்கு குழந்தை பிறக்கப் போவதாக தெரிந்தது. அன்று எல்காவின் தோட்டத்தில் விளைந்த ராப்பஞ்சல் செடியின் கீரையை பார்த்த நீலுக்கு, எனக்கு அந்த ராப்பென்சல் செடியின் கீரையை எடுத்து தருவீர்களா? ஜானுக்கு மனைவி மீது மிகுந்த பாசம். எல்காவின் தோட்டத்திற்குள் சென்று சிறிது கீரையை பறித்தான். அப்பொழுது, உனக்கு எவ்வளவு தைரியம் என் தோட்டத்திற்கு வந்திருப்பாய்? இதற்கு நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஜான் தன் மனைவியின் நிலைமையை எடுத்து கூறினான். தயவு செய்து என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள். தினமும் எவ்வளவு கீரையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் உனக்கு பிறக்கும் குழந்தையை எனக்கு தந்துவிட வேண்டும். புரிந்ததா? பயந்து போன ஜானும் அதற்கு ஒத்துக்கொண்டான். நீல் தினமும் கீரையை சாப்பிட்டு வந்தாள். ஒரு நாள் நீல் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதே நாளில் எல்கா வந்து, இது என்னுடைய குழந்தை, உன் வாக்கை மறவாமல் தந்திடு. ஜான் எல்காவிற்கு பயந்து குழந்தையை அவளிடம் தந்துவிட்டான். எல்கா அவளுக்கு ராப்பஞ்சல் என்று பெயரிட்டாள். ராப்பஞ்சல் வளர்ந்து பெரியவளானாள். அழகும் அன்பும் நிறைந்திருந்த அவளுக்கு நீண்ட அழகிய கூந்தல் இருந்தது. பிறகு எல்கா அவளை காட்டிலிருந்து ஒரு உயர்ந்த கோட்டையில் அடைத்து வைத்தாள். அந்த கோட்டைக்குள் செல்ல கதவும் இல்லை, படிகளும் இல்லை. எல்கா கோட்டையினுள் செல்ல வேண்டுமானால், ராபன்சல், ராபன்சல், எல்கா வந்திருக்கிறேன் என்று கூச்சலிடுவாள். உடனே ராப்பன்சல் தன் பொன்னிறமான அழகிய நீண்ட கூந்தலை கீழே விடுவாள். அதை பிடித்து மேலே ஏறுவாள் எல்கா. தினமும் காலையில் எல்கா ராப்பன்சலுக்கு உணவு கொடுக்க வருவாள். அதை தவிர வேறு மனிதர்களையே பார்க்காமல் வளர்ந்தாள் ராப்பன்சல். அங்கிருந்த பறவைகளே அவளின் நண்பர்கள். அவைகளிடம் பாடிக்கொண்டிருப்பாள். அவளுடைய இனிமையான குரலை கேட்டு காடே மகிழ்ந்தது. ஒரு நாள் பக்கத்து ஊர் இளவரசர் அந்த பக்கமாக வந்தார். அப்பொழுது, யாருடைய குரல் இது இவ்வளவு இனிமையாக உள்ளதே? குரல் வந்த பக்கமாக சென்று பார்த்த இளவரசர் அதிர்ந்து போனார். ராபன்சல், ராபன்சல், எல்கா வந்திருக்கிறேன். எப்படியாவது அந்த குரலின் சொந்தக்காரரை பார்க்க முடிவு எடுத்த இளவரசர் ஒரு திட்டம் தீட்டினார். ரப்பன்சல், ரப்பன்சல், எல்கா வந்திருக்கிறேன். உடனே நீண்ட கூந்தல் கீழே விழுந்தது. இளவரசரும் அதன் மீது ஏறி உள்ளே சென்றார். முதல் முறையாக ஒரு மனிதனை பார்த்த ராபன்சல், யார் நீங்கள்? பயப்படாதே. இளவரசர் அன்பாக பேசினார். எனக்காக ஒரு முறை பாடுவாயா? ராப்பன்சலுக்கு ஒரே மகிழ்ச்சி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் இளவரசர்
இளவரசர் ராப்பஞ்சலை பார்க்க வருவார். அவள் அவருக்காக பாடுவாள். இப்படி நாட்கள் கழிந்தன. இளவரசர் ராப்பஞ்சலை நேசிக்க ஆரம்பித்தார். ரப்பன்சல், என்னை மணந்து கொள்வாயா? ஆம் இளவரசே. ஆனால் உன்னை நான் எப்படி கீழே கொண்டு செல்வேன்? ஒன்று செய்யுங்கள். தினமும் நீங்கள் வரும்பொழுது நீண்ட பட்டு துணி எடுத்து வாருங்கள். அதை பின்னி ஏணி போல் செய்து பிறகு அதில் நான் இறங்கி வருகிறேன். இளவரசரும் சம்மதித்தார். ஒரு நாள் எல்கா வழக்கம் போல காலையில் வராமல் மாலை பொழுதில் வந்தாள். கோட்டை அருகே வந்தபோது இளவரசர் இறங்கி வருவதை பார்த்தாள். என்னை ஏமாற்றி விட்டாளே, இவளுக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறேன். மேலே ஏறின எல்கா ராப்பஞ்சலின் நீண்ட கூந்தலை பிடித்து நறுக் நறுக் என்று வெட்டினாள். அடுத்த நாள் இளவரசர் வந்தார். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் இளவரசர் வந்திருக்கிறேன். எல்கா வெட்டி வைத்த கூந்தலை கீழே விட்டாள். இளவரசரும் மேலே ஆவலுடன் ஏறினார். ஆனால் மேலே பார்த்தால் எல்கா நின்று கொண்டிருந்தாள். வாருங்கள் இளவரசே, இனி உன் ரப்பன்சலை நீ பார்க்கவே முடியாது. நீயும் சாகப் போகிறாய். எல்கா சிரித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் இளவரசர் பயப்படவே இல்லை. தன்னிடமிருந்த வாளை எடுத்து எல்காவை குத்தி கொன்றார். ராப்பஞ்சலும் இளவரசரும் கட்டப்பட்டிருந்த கூந்தல் வெளியே கீழே இறங்கினர். தன்னுடைய அரண்மனைக்கு ராப்பஞ்சலை அழைத்துச் சென்றார். அவர்களின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ராப்பஞ்சல் தன் பெற்றோரை தேடிச் சென்று அவர்களை தன்னுடன் அழைத்து வந்து அரண்மனையிலே தங்க வைத்தாள். எல்லோரும் மகிழ்ச்சியாக நெடுங்காலம் வாழ்ந்தனர். தூரத்து தேசம் ஒன்றை ஒரு சிறந்த அரசர் ஆண்டு வந்தார். அரசருக்கும் அரசிக்கும் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ரோசா மாண்டி என்று பெயரிட்டனர். பெரிய விருந்து வைத்து என் மகளுக்காக கொண்டாட போகிறேன். எல்லோரையும் அழைக்க வேண்டும். அந்த நாட்டில் 13 தேவதைகள் இருந்தனர். ஆனால் 12 தேவதைகளை மட்டுமே அழைத்தனர். 13வது தேவதையை மறந்துவிட்டனர். இதுதான் பின்னால் பெரிய துன்பத்தை ஏற்படுத்தியது. விருந்து நாளும் வந்தது. அன்று 12 தேவதைகளும் வந்து குழந்தையை ஆசீர்வதித்தனர். நீ சிறந்த அழகியாக இருப்பாய், அன்பும் பாசமும் உள்ளவளாக வளருவாள். இவ்வாறாக எல்லோரும் வாழ்த்தினர். 12வது தேவதை ஆசீர்வதிக்க வரும்போது 13வது தேவதையான மோதிரா உள்ளே ஆவேசத்துடன் வந்தாள். என்னை விருந்துக்கு அழைக்காமல் என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள். இதற்காக வருத்தப்பட போகிறீர்கள். இதோ உங்களுடைய அழகிய பெண்ணுக்கு என்னுடைய பரிசு. அவள் 16 வயதாகும் போது ஊசியில் தன் விரலை குத்திக் கொண்டு செத்து விடுவாள். எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். நாங்கள் என்ன செய்வோம்? மோதிராவின் சாபத்தை முழுவதுமாக என்னால் மாற்ற முடியாது. 16 வயதில் தன் விரலை ஊசியில் குத்திக் கொள்வாள். ஆனால் சாக மாட்டாள். நீண்ட ஆழ்ந்த நித்திரை அடைவாள். ஒரு அன்பு உள்ளம் கொண்ட இளவரசரால் அவளை கண்டுபிடிக்கும் பொழுது சாபம் நீங்கி அவள் மீண்டும் உயிர் பெறுவாள். அரசரும் அரசியும் தேவதைக்கு நன்றி தெரிவித்தனர். அரசர் காவலாளிகளை அழைத்து இந்த நாட்டில் உள்ள எல்லா ஊசிகளையும் எரித்து விடுங்கள். வருடங்கள் கழிந்தன. ரோசம்மான் வளர்ந்து பெரியவளானாள். தேவதைகள் வாழ்த்திய மாதிரியே அழகும் அறிவும் பண்பும் நிறைந்தவளாக இருந்தாள். அவளது 16வது வயதில் அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு சிறிய அறையை பார்த்தாள். உள்ளே ஒரு வயதான பெண் கைராட்டினம் வைத்து நூல் கோர்த்து கொண்டிருந்தாள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் நூல் கோத்துக் கொண்டிருக்கிறேன் மகளே, நீ செய்து பார்க்கிறாயா? இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லையே. சரி, கொடுங்கள் பார்க்கலாம். ரோசாமான் ஊசியை தொட்டதும் அது அவளது விரலை குத்தியது. உடனே அவள் நித்திரை அடைந்தாள். அந்த வயதான பெண்மணி வேறு யாரும் இல்லை, அது மோதிராதான். ரோசமான் உறங்க ஆரம்பித்தவுடன் அரண்மனையில் உள்ள யாவரும் தூங்க ஆரம்பித்தனர். எல்லாம் முடிந்தது. அரண்மனையை சுற்றி ரோஜா செடி புதர் வளர்ந்தது. அது அப்படியே அரண்மனையை மூடியது. 100 வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் பக்கத்து நாட்டு இளவரசன் ஈவான் அந்த பக்கமாக வந்தான். புதருக்கு வெளியே தெரிந்த கோட்டையை பார்த்து அதனுள் செல்ல தன் வாளை எடுத்து செடியை வெட்ட முயன்ற போது செடி விலகி தானாக பாதை தெரிந்தது. அரண்மனையின் உள்ளே சென்ற போது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தான். கடைசியில் ஒரு சிறிய அறையினுள் சென்றான். அங்கு ரோசமான்
உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, என்ன அழகு! இவ்வளவு அழகான பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. குனிந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். உடனே சாபம் நீங்கி ரோசாமான் கண் திறந்து பார்த்தாள். என்ன ஆச்சு? நீங்கள் யார்? என் பெயர் இவான். நான் பக்கத்து நாட்டு இளவரசன். இதே நேரத்தில் அரண்மனையில் எல்லோரும் கண் விழித்தனர். அரசனும் அரசியும் தங்கள் மகளைக் கண்டு ஆனந்தம் அடைந்தனர். என் மகள் மீது இருந்த சாபத்தை நீக்கிவிட்டீர்கள். அரசர் நடந்த யாவையும் ஈவானிடம் கூறினார். உண்மையான அன்புதான் இந்த சாபத்தை நீக்கும் என்று சொல்லியிருந்ததைப் போல ரோசாமாண்ட், உனக்கு உண்மையான அன்புள்ளம் கிடைத்துவிட்டது. ரோசாமாண்டுக்கும் ஈவானுக்கும் திருமணம் நடைபெற்றது. எல்லா தேவதைகளும் வந்து வாழ்த்தினர். அரண்மனை மீண்டும் ஒரு பெரிய விழா கோலம் பூண்டது.